ஜெயா டிவி உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாம் உளவியலை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று உணர்வுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உணர்வுகள் என்பது எண்ணங்களுடைய ஒரு மென்மையான வடிவம். அதுதான் உணர்வுகள். இது உயிரோட நெருக்கமானது. இந்த உணர்வுகளில் நல்ல உணர்வுகளும் இருக்குது, தீய உணர்வுகளும் நமக்கு இருக்குது. இந்த தீய உணர்வுகளை பஞ்ச விஷங்கள், விஷ உணர்வுகள் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அதில் முக்கியமாக பஞ்ச விஷம் உணர்வுகள் அப்படின்னா 5 விதமான தீய உணர்வுகள். அதை ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு எபிசோட்லையும் பார்க்க போகிறோம். அதுக்கு மாற்றா பஞ்ச அமிர்த உணர்வுகள், அதாவது பஞ்சாமிர்த உணர்வுகள்னு சொல்லலாம். 5 இதற்கு மாற்றான உணர்வுகளை கொண்டு இந்த உணர்வுகளை நம்ம கட்டுப்படுத்தலாம். ஸோ முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற உணர்வு பார்த்தீங்கன்னா, பஞ்ச விஷ உணர்வுகளில் முதன்மையான உணர்வு கோபம், கோப உணர்வு. இந்த கோப உணர்வை நம்ம எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடியாமையும் முயலாமையும். இதுதான் ஒரு மனிதனுக்கு கோபமாக வெளிப்படுது. இன்எபிலிட்டி டு ஹேண்டில் தி ப்ராப்ளம். இதுதான் தட்ஸ் கால்டு கோபம். அதாவது ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறதுன்னு தெரியல, ஒரு பிரச்சனையை எப்படி, ஒரு சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, உடனே நமக்கு கோபம் வருது. கோபம் அப்படிங்கிறது ஒரு பலம் அல்ல. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பலவீனம். கோபம் என்பது ஒரு பலவீனம். அதே போல் கோபம் அப்படிங்கிறது முட்டாள்தனம்னு சொல்லலாம். கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, முட்டாளுக்கு தான் கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோபப்படும் போது, இந்த கோப உணர்வில் ஆட்படும் போது நம்ம முட்டாள்தனமான செயல்களை செய்வோம். நம்ம தன்னிலையை இழந்துருவோம். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குணமும் சில காலத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடும். ஏன்னா அந்த சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அதாவது கோபம்ங்கிறது நம்மளை தான் முதல்ல கொல்லும். நம்ம யார் மேலே கோபப்பட்டாலையும் நஷ்டம் நமக்கு தான். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கோபப்பட்டுட்டு இன்னொருத்தர் பாதிக்கப்படணும்னு விரும்புவாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷத்தை சாப்பிட்டுட்டு இன்னொருத்தர் இறந்து போயிடணும் அப்படின்னு நினச்சா எவ்வளோ முட்டாள்தனமோ அந்த மாதிரி தான். நம்ம என்ன காரணத்துக்காக கோபப்பட்டாலும் சரி, கோபம்ங்கிறது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நம்ம உணர்ந்தால் நம்ம கோபப்பட மாட்டோம். இந்த உணர்வில் நம்ம சிக்கிக்க மாட்டோம். இந்த கோபத்தை விளக்குறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஒரு பேருந்தில் பயணம் பண்ணுறோம். அப்போ நிறைய கூட்டமாக இருக்குது. ஒருவர் நம்ம காலை வேகமாக மெரிச்சிடுறாரு. மெரிச்சிட்டு நம்மளை திட்ட வேற செய்கிறாரு. அதாவது தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்கிறாரு. நம்ம திருப்பி பார்த்தா நம்மளை அடிக்க வேற வராரு. இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம கோபப்படக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்துலையும் நம்ம கோபப்படக்கூடாது தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு செயலை ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு அடிமுட்டாளாகத்தான் இருக்க முடியும். அவர் ஒரு முட்டாள்னு நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ணுறாரு. இப்போ நமக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று அமைதியாக அதை கடந்து போகிறது. இன்னொரு வாய்ப்பு அவருக்கு மேலே நம்ம சத்தம் போட்டு, நீ தவறு செஞ்சுட்டு என்னையே வேற அடிக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்ம கோபப்பட்டு பதிலுக்கு அவரோட கோபப்படலாம். அந்த மாதிரி கோபப்பட்டோம்னா அன்னைக்கு நம்ம செய்கிற வேலையை எந்த வேலையும் செய்ய முடியாது. நம்மளுடைய வேலைகள் பாதிக்கும். அந்த உணர்வு அன்னைக்கு முழுமையாக இருக்கும். அப்போ நம்ம தன்னிலையை இழந்துருவோம். ஸோ இதை தேர்ந்தெடுக்கிறதா இல்லை அமைதியாக அதை கடந்து போகிறதா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். இப்போ அவரை விட நம்ம முட்டாள்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கோபப்பட்டு. ஸோ அதனால் கோபம்ங்கிறது நம்ம முடியாமையினுடைய, இயலாமையினுடைய வெளிப்பாடு தான். இந்த கோபத்தை எப்படி நல்ல உணர்வாக மாற்றுறது, இதற்கு மாற்று உணர்வு என்ன அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மூச்சு பயிற்சி கற்றுக்கலாம். அந்த மூச்சு பயிற்சி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதாவது பிரம்மரி மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வண்டு ரீங்காரம் இடுவதைப் போல இந்த மூச்சு பயிற்சி நம்ம செய்வோம். இந்த பயிற்சியை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது மன அழுத்தம் நீங்கும், கோபம் கண்ட்ரோலுக்கு வரும். செய்யலாம். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாசிகள் வழியாக மூச்சை இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு
கையை பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு காதை அடைச்சிக்கணும். காதை அடைச்சிக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டே இந்த வண்டு ரீங்காரம் இடுவதைப் போல ஹம் சத்தம், இந்த ஹம் சத்தத்தை வந்து நம்ம சொல்லிட்டே நம்ம தலையை கீழே கொண்டு போகணும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.